ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க போறீங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும்னா அதோட சவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்னதான் கிராமர் தெரிஞ்சாலும், நீங்க அதிகமான வொக்காபுலரி பேசினாலும், நீங்க பேசுற இங்கிலீஷ் சரியான சவுண்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா அது முற்றிலுமாக தவறா போயிடும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்கிலீஷோட சவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்றேன். So English there is 26 letters. The 26 letters can make multiple sounds. For example, look here is the details. A can make a 4 sounds. C can make a 3 sounds. D can make a 3 sounds. So, for example, we can go and look at letter C. Letter C, you can see here a 3 words, like a first word space, second words cat, a third words chocolates. So here, the first word C, it sounds like a C, face, F-A-C, face, face. The C sounds. So the second word, letter C, it sounds like a K, cat, K, cat. The second word, like a C sounds, K sounds. The third words, letter C sounds like a Ch, chocolate, chocolate. So the C make 3 sounds, C, K, Ch. So this is the English. The sounds is very important. If you know how to make a sounds, your word, your pronunciation will be correct. You can speak a clear English sounds. If you have mispronounced the sounds, your English will be totally wrong. நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, சி வந்து ஒரு 3 வகையான சப்தத்தை இருக்குது. சி, க, ச, ஃபேஸ், கேட், சாக்லேட். ஃபேஸ்ல வந்து சி, கேட்டுக்கு வந்து க, சாக்லேட் வந்து சா. ஸோ 3 சவுண்ட்ஸ் இருக்குது. இதுலயே உங்களுக்கு தெரியுது இங்கிலீஷோட சப்தம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க சரியான சப்தம் அந்த ஒலியை நீங்க எழுப்பாட்டினா மிஸ் ப்ரொனன்சியேஷன் ஆயிடும். நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு புரியாது. இதனால அதிகமான ப்ராப்ளம் வரும். நீங்க வெளிநாடு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அதில் பாஸ் ஆக முடியாத சூழ்நிலை வரலாம். இல்லை ஒரு விசா இன்டர்வியூக்கு போகும்போது கூட நீங்க பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாம கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம் வரும். உங்களோட சரியான ப்ரொனன்சியேஷன் ஆக்சன்ஸ் ப்ராப்ளத்தினால. நீங்க கிராமர் தெரிஞ்சாலும் வொக்காபுலரி தெரிஞ்சாலும் அதுக்கு முன்னாடி நீங்க சவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அந்த ஒலியை நீங்க எழுப்பணும். ஸோ இது எழுப்புனா மட்டுமே உங்க இங்கிலீஷ் ஆக்சன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ என்னோட வீடியோ நீங்க பார்க்கும்போது கூட நீங்க யூடியூப்ல எங்க சேனல்ல போய் பாருங்க. என்னோட சேனல்ல நிறைய வீடியோ நாங்கள் போட்டிருப்பேன். இங்கிலீஷ் பற்றி பேசியிருப்பேன், நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன். நான் இங்கிலீஷ்ல பேசும்போது என்னோட சேனல்ல நீங்க யூடியூப் கீழே சீன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சப்டைட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நான் பேச பேச அந்த யூடியூப் அந்த சாஃப்ட்வேரை வந்து டிஃபால்ட்டா என்னோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை அங்கே ஷோ பண்ணும் சப்டைட்டில். ஏன்னா என்னோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட்ஸ் உச்சரிப்பு சரியா இருக்கிறதுனால மிஷினே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சப்டைட்டில் அதுவே டிஃபால்ட்டா டைப் பண்ணி காட்டுது. ஸோ கரெக்டாக இருக்கும் அந்த சப்தம். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக அக்யூரா இருக்கணும். இப்படி தான் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், மற்றவங்களுக்கு புரியும். இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷோட மெயின். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுதான் ஸ்பெயின்.